Good morning to all. Let us continue the geography lesson for 10th standard, unit 4, second half, page number 140, 4.2.3, renewable or non-conventional energy resources. 4.2.3, page number 140. The second half are the continuation of 10th geography lesson, unit 4, renewable or non-conventional energy resources. Hydropower, page number 140 எடுத்துங்க. Hydropower is generated from water. தண்ணிலேருந்து தான் நீர் மின்சாரம் தயாரிக்கு. நீர் மின்சாரம் எதிலேருந்து தயாரிக்கப்படுகிறது? நீர்லேருந்து தயாரிக்கப்படுகிறது, அவ்வளோதான். ஃப்ரம் ரன்னிங் வாட்டர், அதாவது ஓடிக்கிட்டு இருக்க நீரில், குளங்கள்லாம் அது வந்து தேங்கி இருக்கிற நீரில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ரன்னிங் வாட்டரில், ரிவர்ஸ்லலாம் வந்து அதை பண்ணலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக் அண்ட் நான் பொல்யூட்டிங் எனர்ஜி சோர்ஸ். ரொம்ப சிக்கனமான செலவுகளை கொண்டது இது. மாசுபடுத்தாத ஒரு எனர்ஜி சோர்ஸ் இது. அபவுட் 7% ஆஃப் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் NHPC இஸ் லொக்கேட்டட் இன் ஃபரிதாபாத், இந்தியா. இது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த ஹைட்ரோ பவர் வந்து 7% இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. NHPC இஸ் லொக்கேட்டட் இன் ஃபரிதாபாத், இந்தியா. ரிவர்ஸ் ஆஃப் அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா accounts 30.4%. Eastward flowing rivers 20.9%. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலிருந்து 20.9% இந்த நீர்மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் இன் 1897 அட் டார்ஜிலிங். அண்டர்லைன் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டை. 1 மார்க்கில் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அண்டர்லைன் இட். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் இன் 1897 அட் டார்ஜிலிங். முதல் நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1897, அமைக்கப்பட்ட இடம் டார்ஜிலிங். தென் பி, சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி. இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சோலார் எனர்ஜின்னு பேர். எய்தர் பை டைரக்ட்லி பை photovoltaics ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர், CSP, கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஓன்டு பை த கவர்மெண்ட் அட் நியூ டெல்லி. விண்ட் எனர்ஜி, காற்று சக்தி. We get the wind energy from wind. We get the wind energy from air, flow using wind. Wind turbines, காற்று விசை சுற்று கலன்கள் இருக்குது இல்லையா, தர்மபுரி மாவட்டம்லாம் போனால் நம்ம நிறைய அதை பார்க்கலாம். காற்று விசை சுற்று கலன்கள். Wind energy is derived from air flow using wind turbines. சீப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ. இது ரொம்ப ஆரம்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அப்புறமா மெயின்டெனன்ஸ் செலவு குறைவாக இருக்கும். இதனால் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடாது. தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் விண்ட் எனர்ஜி. முப்பந்தல் பெருங்குடி ஏரியா நியர் கன்னியாகுமரி. பிகான் இன் 1986. ஃபர்ஸ்ட் விண்ட் ஃபார்ம்ஸ் குஜராத், ஓஹா. குஜராத்தில் தான் முதல்ல வந்து இந்த காற்றாலை நிறுவப்பட்டது. 1986ஆம் ஆண்டு குஜராத்தில் உள்ள ஓஹா அப்படிங்கிற இடத்துல. இன் தமிழ்நாடு, தூத்துக்குடி 55 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி. இந்தியா இஸ் த 4th largest in the world. In the production of wind energy, India occupies the 4th place in the world. Biomass energy, உயிரி சக்தி. It is obtained through biodegradable materials. 2 மார்க்கில் வரும் இதெல்லாம்ப்பா, முக்கியமான கொஸ்டின். கொச்சிங்க
பேஜ் நம்பர் 141 பாருங்கள். பயோமாஸ் எனர்ஜி உயிரி சக்தி obtained through biodegradable materials, animal dung, kitchen waste, agri resides, city waste, etc. Clean and cheap source. India provide 18 GW, mostly used for domestic purpose. இந்த பயோமாஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, இது நம்ம பெரும்பாலும் வீட்டு உபயோகத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டு பயன்பாடுகளுக்காக தான் நமக்கு நிறைய அந்த பயோமாஸ் எனர்ஜி நமக்கு உதவி புரிகிறது. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் ஓஷன் டைட். கடல் அலைகளிலிருந்து தான் இது பெறப்படுகிறது. இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் ஓஷன் டைட். வேவ் இந்தியா 8,000 to 9,000 megawatt. Gulf of Gambia best suited area. கம்பதா வளைகுடா இருக்கு இல்லையா, அந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 2 ஹெட்டு தலை மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் இடையில வர கேப் காம்பி கட்ச் வளைகுடா, அது கல்ஃப் ஆஃப் கட்ச். கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அந்த மும்பைக்கு மேலே அந்த வளைவு இருக்கும் பாருங்கள், சூரத் தண்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த வளைவு தான் கல்ஃப் ஆஃப் கம்பட் அப்படின்னு பேர். அந்த ஏரியா பெஸ்ட் சூட்டட் ஏரியா ஃபார் த டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. தென் கல்ஃப் ஆஃப் கட்ச் 1000 megawatt, சுந்தர்பன்ஸ் 100 megawatt எனர்ஜி. 4.3 பேஜ் நம்பர் 141 தான். இண்டஸ்ட்ரீஸ் தொழிலகங்கள். It refers the activities which converted raw materials into finished product. மூலப்பொருள்களை உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களாக உருவாக்குறது தான் இண்டஸ்ட்ரீஸுக்கு வேலை. மூலப்பொருள்கள் நம்ம பருத்தியை பஞ்சாக கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னாக்கா அது நூல் நூற்று கொடுக்கும். நூலை கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னாக்கா அது ஆடைகளாக கொடுக்கும். ஃபினிஷ்டு குட்ஸ். மூலப்பொருளை கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னாக்கா, கரும்பு ஆலையில் போய் கருப்பங்கஞ்சை கொடுத்தோம்னு சொன்னாக்கா அது சர்க்கரை தருது, நமக்கு நிறையா உரங்கள் அதெல்லாம் தருது. காகித தொழிற்சாலைக்கெல்லாம் அந்த வேஸ்ட்டு பயன்படுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூலப்பொருளை கொண்டு போய் நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்துட்டோன்னு சொன்னாக்கா அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை பயன்பாட்டு பொருள்களாக நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ், இட் ரெஃபர்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் which converted the raw materials into finished product. The sector is called as the value addition sector. இந்த செக்டார், இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வேறு பேர் என்னன்னு சொன்னாக்கா வேல்யூ அடிஷன் செக்டார் அப்படின்னு பேர். The industries are classified into 3 types: agro-based industry, forest-based industry, and mineral-based industry. Agro-based industry, forest-based industry, and mineral-based industry. 4.3.1 4.3.1 Agro-based industry. The raw materials are derived from agriculture sector. The raw materials are derived from agricultural sector. Agro-based industryக்கு மூலப்பொருள் யார் தருதுன்னா விவசாயம் தான் கொடுக்குது. The agriculture provided the raw materials for agro-based industry. Cotton textile industry. Textile is a term include cotton, jute, wool, silk and synthetic fiber. Textile is a term includes cotton, jute, wool, silk and synthetic fiber. India owned 3,400 textile mills. Underline this point. Page number 141. 4.3.1 A. India owns 3,400 textile mills. It is the second largest in the world. At present, 1,719 textile mills are in India. Among them, 188 are public sector, 147 owned by cooperative sector, and 1,284 owned by private sector. Bisionosis, also called brown lung disease or Monday fever,
From the cotton textile industries, the workers, those who are working in the cotton textile industries, sometimes affected by the Bisonnosis disease, also called as brown lung disease or Monday fever. India is the third largest producer of cotton. Ginning is a process of cotton fiber is separated. Ginning, நூல் நூற்றல், is a process of cotton fiber in separated from the cotton seeds. பருத்தி விதைகள்லேருந்து அந்த நூலை தனியாக எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கின்னிங் அப்படின்னு பேர். மும்பை இஸ் கால்ட் ஆஸ் அ மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா because of its location, the harbor facility, marketing facility, the humid climate, cheap labor, connection with all important cities, transport facilities. It is called as the Manchester of India. இது 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க அடிக்கடி. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் சொன்னது தான், அப்படி சாதாரணமாக எழுதலாம் நீங்கள். ஒய் இஸ் மும்பை கால்ட் ஆஸ் த மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் மான்செஸ்டர் என்று மும்பையை ஏன் அழைக்கின்றார்கள்? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லொக்கேஷன், harbor facilities, cheap labor, enormous investment, connected with all important cities, road facilities, railway road link, humid climate, etc. இது ஒரு 10 பாயிண்ட் எழுதிங்கன்னா போகிற 5 மார்க் ஈஸியாக கிடச்சிடலாம். தென் கோயம்புத்தூர் இஸ் கால்ட் ஆஸ் அ மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. Around, in and around Coimbatore, there are so many cotton textile industries. So it is called as the Manchester of Tamil Nadu. Jute industry. It is a low-priced fiber. India is the largest producer of jute. Page number 142. இந்த பேரா முழுக்கவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Jute Industries, page number 142. Low priced fiber. India is the largest producer. About 35% of the total production of the world. India produced about 35% of jute. Jute is otherwise called as golden fiber. தங்க இழைப்பயிர்னு சொல்லுவாங்க. தங்க இழைப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க இழைப்பயிர், கோல்டன் ஃபைபர். நேஷனல் ஜூட் போர்டு ஹெட் குவார்ட்டர் இஸ் அட் கொல்கட்டா. நேஷனல் ஜூட் போர்டு ஹெட் குவார்ட்டர் இஸ் அட் கொல்கட்டா. In the year 1854, first jute mill was organized at Kolkata. The Englishman George Auckland, by the Englishman George Auckland அப்படிங்கிறவர் தான் பிரிட்டிஷ் நாட்டுக்காரரு முதல்ல 1854ஆம் ஆண்டு முதல் சணல் தொழிற்சாலையை கொல்கத்தாவில் நிறுவினார். இந்தியா இஸ் த செகண்ட் producer of jute, raw jute and jute goods. Raw jute and jute goods. Next to Bangladesh. வங்காளதேசத்துக்கு அடுத்தபடியாக இந்தியா சணல் உற்பத்தியில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ரா ஜூட் மற்றும் ஜூட் குட்ஸ் பொதுவாக மூலப்பொருளாகவும் ஜூட்டை உற்பத்தி பண்ணுறதுலையும் அந்த சணல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்கள்லையும் ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா 2ஆம் இடம் வங்காளதேசத்திற்கு அடுத்தபடியாக. நெக்ஸ்ட் டு பங்களாதேஷ். ஜூட் ப்ரொடக்ஷன்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் வரும், இது நோட் பண்ணிங்க. வாட் ஆர் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஜூட்? வாட் ஆர் தி பை ப்ராடக்ட் ஆஃப் ஜூட்? குன்னி பேக்ஸ், கேன்வாஸ், பேக் ஷீட்ஸ், ஜூட் வெப், கார்பெட்ஸ், கார்டேஜ், ஹுசைன்ஸ் அண்ட் ட்வைன்ஸ். 2 மார்க்கில் கம்பல்சரியாக வரும், நோட் பண்ணிங்க. வாட் ஆர் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஜூட்ஸ்? குன்னி பேக்ஸ், கேன்வாஸ்,
pack sheets, jute webs, carpets, cordage, husines and twins. Page number 142. Note பண்ணிங்க. Silk industry. STRI. Silk industry. STRI. It is established in the year 1983 by Central Silk Board. STRI. Established in 1983 by Central Silk Board by the Government of India. By the Government of India. At Bangalore. At Bangalore. Page number 143 இருக்கு பாருங்க. Silk industry. India occupies the second place after China. இதுலேயும் வந்து முதலிடம் பார்த்திங்கன்னா சீனா தான் முதலிடத்தில் இருக்குது. சில்க் இண்டஸ்ட்ரி பட்டு தொழிலகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா சைனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆக்குபை பண்ணுது. நெக்ஸ்ட் டு சைனா வி மீன் இந்தியா ஆக்குபைஸ் த செகண்ட் பிளேஸ். இன் தமிழ்நாடு கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க் இண்டஸ்ட்ரி. சில்க் பட்டு நெசவு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்தியாவில் கர்நாடகா வந்து லீடிங் பிளேஸில் இருக்குது. ஓகே, அடுத்தது 143 தான் பேஜ் நம்பர். சுகர் இண்டஸ்ட்ரி. வி காட் சுகர் ஃப்ரம் சுகர் கேன். கரும்புலேருந்து தான் நமக்கு சர்க்கரை கிடைக்குது. அப்புறம் வேறு ஏதாச்சும் சோர்ஸஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட், சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு சர்க்கரை எடுக்கிறோம், கிடைக்குது நமக்கு. இந்தியா ஆக்குபைஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேஸ். இந்தியா ஆக்குபைஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப்டர் காட்டன். சுகர் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது. பருத்தி நெசவாலைகளுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை ஆலைகள் இரண்டாம் இடத்தை வகிக்கிறது. அப்படின்னா என்னென்னா இந்தியாவிலே லீடிங் இண்டஸ்ட்ரி எதுன்னு சொன்னாக்கா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். பருத்தி நெசவாலைகள்னால் முதலிடத்தையும் சர்க்கரை ஆலைகள் இரண்டாம் இடத்தையும் வகிக்கிறது. இந்தியா ஆக்குபைஸ் த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசர் ஆஃப்டர் பிரேசில். உலகிலேயே பார்த்திங்கன்னாக்கா கரும்பு உற்பத்தியில் முதலிடத்தை வகிக்கிற நாடு பிரேசில். பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை வகிக்கக்கூடிய நாடு இந்தியா கரும்பு உற்பத்தியில். இட் ஆல்சோ ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் 2.86 lakhs people. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை ஆலையின் மூலம் 2.86 லட்ச மக்களுக்கு வந்து இது வேலை வாய்ப்பினையும் அளிக்கின்றது. இன் இந்தியா உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இன் இந்தியா உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். த சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அபவுட் 2,86 பீப்புள்ஸ். 2.86 லட்சம் மக்களுக்கு வந்து சர்க்கரை ஆலைகளில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியா. அபவுட் 50% ஆஃப் சுகர் இஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி பை உத்தரப்பிரதேஷ். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த உற்பத்தியில் சர்க்கரை உற்பத்தியில் 50% உற்பத்தி உத்தரப்பிரதேசம் செய்து தருது. 4.3.2 4.3.2 பேஜ் நம்பர் 144. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பேப்பர் இண்டஸ்ட்ரி. From the forest based industry we get the products like sheet paper, paper boxes, tissues, paper bags, stationeries, envelopes and printed paper product such as books, periodicals and newspapers. The first paper mill of India was established in 1812 at Serampore in West Bengal. முதல்ல வந்து இந்தியாவில் காகித தொழிற்சாலை எங்கே அமைக்கப்பட்டது, எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா 1812 செராம்பூர் என்ற இடத்தில் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் அமைக்கப்பட்டது. நேபா நகர் இன் பர்ஹனாஃபோர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ்.
Serambur in West Bengal. National Newsprint and Paper Mills NEPA is at Nepanagar in Burhanpur, district of Madhya Pradesh. 4.3.3 Mineral based industry. The mineral based industry used both metallic and non-metallic minerals as raw materials. The mineral based industries used both metallic and non-metallic minerals as raw materials. The major industry is the iron and steel industry. Iron and steel industry. Page number, the same page number 144. It is called as basic metallurgical industry. It is called as basic metallurgical industry as its finished products is used as a raw material by host of other industries. Chennai is nicknamed as Detroit of Asia. சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிங்க, இது 1 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். It is due to the presence of major automobile industries. Modernization started in 1907. Tata Iron and Steel Industry at Sakshi, now called Jamshedpur. இப்போ நம்ம ஜாம்ஷெட்பூர் சொல்கிறோம் இல்லையா, 1907ஆம் ஆண்டு தான் ஜாம்ஷெட்ஜி நோவாஜி டாட்டா என்பவரால் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டது. இப்போ அதுக்கு ஜாம்ஷெட்பூர்னு பேர் இருக்குது. அயன் அண்ட் டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஆனால் 1907 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு சாக்ஷி அப்படின்னு பேர் இருக்குது. 4.3.4 பேஜ் நம்பர் 145 ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. It is not only as a large domestic market for automobile manufacturers but also at global level. இது நம்ம உள்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளது நம்முடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. IAM started in 1947. 1947ஆம் ஆண்டு தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. The industry is a Premier Automobiles Limited located at Kurla. Underline பண்ணிங்க, most important point. The industry is a Premier Automobiles Limited located at Kurla, Mumbai. திரும்பவும் சொல்ல நோட் பண்ணிங்க, 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடியது. பேஜ் நம்பர் 145.4.3.4. Followed by Hindustan Motor Limited at Uttarpara, Kolkata. Note this point. In 1948, India occupies the 7th largest producer in the automobile industry in the world. 4.3.5 Electrical and electronic industries. Bangalore is the largest producer of electronic goods. Note பண்ணிங்க, Bangalore is the largest producer of electronic goods, so it is called as electronic capital of India. எலக்ட்ரானிக் மின்னியல் தலைநகரம் என்று எது அழைக்கப்படுகிறது? பெங்களூரு. மின்னியல் தலைநகரம் பெங்களூரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி BHEL. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி. 4.3.6 சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் த ஹோம் ஃபார் திஸ். சாஃப்ட்வேர் இந்த மென்பொருள் தொழிலகத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்தியா வந்து தாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் இந்தியா occupies or receives a global reputation. உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்தியாவோட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிகவும் பெயர் பெற்றுள்ளது. The software industry in India was began in 1920. 1920ஆம் ஆண்டு இந்த மென்பொருள் தொழிலகங்கள் இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS. There are more than 500 software industry in India. Nearly 95 countries in the world. We supplies the software things. Our software engineers, through their knowledge or by their knowledge, nearly occupies more or less about 95 countries in the world. உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா 95 நாடுகளில் நம்முடைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது.
உலகளாவிய அளவில் நமக்கு அந்த ஐடி கம்பெனி ரொம்ப நற்பெயரை வந்து நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறது. சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இந்திய தொழிற்சாலைகளுக்குள்ள நிறைய அந்த சேலஞ்சஸ், என்ன எதிர்ப்புகள், என்ன போட்டிகள், நாம் வந்து சந்திக்கின்ற என்னென்ன சங்கடங்கள், தொழிலகங்கள் அமைக்கும்போது, தொழிற்சாலைகளை ரன் பண்ணும்போது. பாயிண்ட் 1 5 மார்க்கில் வரும், அண்டர்லைன் பண்ணிங்க. 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் வரும். பேஜ் நம்பர் 145. ஷார்ட்டேஜ் பவர் சப்ளை, நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட், நிலப்பரப்பளவு அதிகமாக நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறது இல்லை. பவர் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. புவர் அக்சஸ் டு கிரெடிட், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் borrowed லோன்ஸ், கடன் வாங்கி ஒரு மூலதனம் பண்ணோம்னா அதுக்கு அதிக வட்டி தர வேண்டியது சூழ்நிலை. நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர், லேக் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், inappropriate living conditions nearby industrial estates. These are the challenges of Indian industries. Okay, dear students, I think all of you come to a conclusion and gain something about resources and industries. Now we finished the geography lesson, unit 4, resources and industries. With this I end my teaching. See you, bye bye from ever your AR.